ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி நடக்கல்ல சட்னி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. வறுத்த கடலை வீட்டில் இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் புளி அதிகம் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. 10 பல்லு பூண்டு, காரத்துக்காக 4 வரமிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். ஒரு சின்ன கப் அளவு வறுத்து வச்ச நடக்கடலையை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நடக்கல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இதை பவுடர் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அவ்வளோதாங்க, நடக்கலை சட்னி ரெடி. இது தோசை, இட்லி, முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.